இங்க பாரு உன்கிட்ட பேசாம உன்ன பிரிஞ்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி மெலிஞ்சிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இத கேட்ட காவேரி, அதனாலதான் வந்து பக்கத்து வீட்ல இருந்து பிரியாணி ஸ்மெல்லாம் வந்துட்டு இருக்கு. டெய்லி பிரியாணி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இது கேட்டுட்டு விஜய், இல்ல காவேரி எனக்கு சமைக்க தெரியாதுல்ல. அதனால நான் கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். கடையில வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு என் உடம்பு என்னதான் ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ற கேட்டு காவேரி ஃபீல் பண்றாங்க. அதுக்குதான் ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிட வேண்டியதானே. மாசம் 10,000 கொடுத்தா 3 வேலையும் சமைச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து என்ன உனக்கு 50,000 கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்ன உடனே காவேரி பணத்தால எதனாலும் வேலைக்கு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்படி பண்றதுனாலதான் உங்க மேல வெறுப்பு தான் வரப்போகுது எங்க வீட்டுல. அதனால நீங்க வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க. அது எப்படி நான் போக மாட்டேன், உங்க அம்மாவோட சம்மதத்தோட உன்னை கூப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதை கேட்டு காவேரிக்கு சந்தோஷம் தான். அதனால காவேரி பின்னாடி திரும்பி திரும்பி விஜய் பார்த்துட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுட்டே போறாங்க. இன்னொரு பக்கம் குமரனும் சாரதாவும் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுறாங்க. விஜய் வந்து இப்படி குடிச்சிட்டு அலப்பறை பண்றதெல்லாம் சகிக்கல, அதனால அந்த பையனை வீட்டை விட்டு காலி பண்ணாங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுமா, இப்படி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வேணா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் குமரன் சொல்றாங்க. குமரன் சாரதாவும் எதுவும் சொல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறாங்க. இன்னொரு பக்கம் குமரன் வந்து ஒரு டிசைனர் ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்கு எல்லாரும் சம்மதம் சொன்னதுனால சரி அதுக்கு ஆட் போடுவோம், அதுக்கு நல்ல மாடல் வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கையில கட் பண்ணி அப்படின்னு சொல்லி வேகமா கத்துறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கவனம் வந்து விஜய் மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல காவேரி வந்து ஃபீல் பண்ணுவாங்களா இல்லாட்டி திட்டுவாங்களான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.